ஒரே தெய்வம். மீண்டும் சிவாஜினி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்வோம். படங்கள் பதிவு ஆரம்பித்து விட்டேன். இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் பாட்டியில் நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 12/5/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 சித்திரை 29ஆம் நாள் துறைசார் வளர்ச்சியாண்டு 2024 உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதமான மே மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குரல்: சொல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கிலென காவாக்கால் என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி எருகினால் களி இளகினால் கூழ் என்ற பழமொழியுடன் கடைசி சொல்லு வாய்க்குள்ள போயிட்டு எருகினால் களி இளகினால் கூழ் என்ற பழமொழியுடன் இன்றைய பெற்றோரை தெய்வம் உங்களிடம் நேரலையில் இணைய வருகிறது. இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் உற்சாகமாய் வரவேற்றபடி இன்றைய வரிகளை என்னுடன் சேர்ந்து இணையவர்களை இனிய கையெழுத்தும் போது நான் ஏற்றுக்கொள்வேன். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான வரிகளை இன்றைய நாளை அம்மாவின் நினைவாகவும் என் புகுந்த வீட்டு அம்மாவை இணைத்தும் அம்மா தினத்தை முன்னிட்டு காற்றலைக்கு நாம் எடுத்து வருகிறோம் என்று இணைத்து வருகிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் குடும்பம். அவர்களுக்கும் நன்றியினை கூறி முதல் வரிகளுடன் இணைகிறார். இன்றைய முதல் வரிகளாக இங்கே எமக்காக தரப்பட்டதும் நம் எல்லோருக்கும் எங்கள் அம்மா பெருவரமே, என்ன விதத்தில் என்ன முறையில் என் அம்மா எனக்கு வரமாக கிடைத்தார் அதை சொல்வதாயின் என்ற வரிகளைத்தான் இங்கே ஆரம்ப வரிகளாக வைத்து முதல் வரியுடன் இணைந்திருக்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். உயர்ப்பின் உறைவிடம் உள்ளன்பில் தாய்வரம், அன்பின் பொக்கிசம் அகிலத்தின் வழிகாட்டி, அன்பினமும் எமைக்காக்கும் தாய் அன்பிற்கு நிகரேது, கருவறை காத்த தெய்வம் வரமென பெற்றோமே வாஞ்சையுடன் வாழ்த்துகிறோம் என்று முதல் வரியுடன் இணைந்திருக்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். இரண்டாவது வரியினை இங்கே தர